3 சன்னதி இருக்குது. இங்கே பிரதானமான சன்னதி ஒன்று மீனாட்சி பிரதான சன்னதி, அடுத்ததாக சுந்தரேஸ்வரர், அடுத்ததாக திருப்பதி வெங்கடாஜலபதி. அங்கே 3 சன்னதி இருக்குது. மீனாட்சி எப்படி மதுரையிலே மீனாட்சி மற்றும் சொக்கநாதர் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்களோ அதே போல இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்லாது உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய தமிழ் மக்கள் மற்றும் இந்திய மக்கள் மற்றும் அனைத்து இந்து மக்கள் மற்றும் நம்பிக்கையுடன் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இங்கு நாள்தோறும் அருள் பாலித்து எல்லா விதமான சகல செல்வ வளங்களையும் இங்கு அருள் பாலித்து வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். பினாங்கல் தண்ணீர்மலை முருகன் கோவிலுக்கு செல்லும் அதே பாதையில் இக்கோயில் அமைந்துள்ளது. ஆயிர வைசியர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பினாங்கில் ஒரு அற்புதமான ஆன்மீக அடையாளம். நாட்டுக்கோட்டை செட்டியார் கோயிலுக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது. இந்த கோவில் ஆயிர வைசியர் சமூகத்திற்கு சொந்தமானது. இந்த சமூகத்தினர் பாரம்பரியமாக மறுசுழற்சி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். ஆயிர வைசியர்கள் முதலில் 1830ஆம் ஆண்டு பினாங்கில் குடியேறி விக்டோரியா ஸ்ட்ரீட், ஆர்மேனியன் ஸ்ட்ரீட், அச்சீன் ஸ்ட்ரீட் மற்றும் பீட் ஸ்ட்ரீட்டில் வாழத் தொடங்கினர். 1920ஆம் ஆண்டில் அவர்கள் ஒரு அறக்கட்டளை அமைத்து தற்போதைய ஜாலான் கெபோன் பூங்கா என அழைக்கப்படும் வாட்டர்ஃபால் சாலையில் ஒரு நிலத்தை வாங்கி சமூக தேவைகளுக்காகவும் வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படும் மடம் ஒன்றை அமைத்தனர்.
மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் அருளை பெற கடைசி வரை பாருங்கள். தற்போதைய கோவில் கட்டடம் 1989ஆம் ஆண்டு முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு ஆயிரவேசியர் சமூகத்தின் தலைமை தெய்வங்களாகிய மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த மகத்தான கும்பாபிஷேகம் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலை கட்டுவதற்கு 3 ஆண்டுகள் பிடித்தது. இதன் கட்டிடக்கலை இந்தியாவின் புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வடிவமைப்பை பிரதிபலிக்கிறது. இது சிவபெருமான், சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் சிக்கலான சிற்பக்கலை தென் இந்திய பாரம்பரியத்திற்கேற்ப உருவாக இந்தியாவில் இருந்து திறமையான சிற்பிகள் அழைக்கப்பட்டனர். இந்து தெய்வங்களின் கிட்டத்தட்ட 50 அழகிய செதுக்கப்பட்ட சிலைகளை நீங்கள் காணலாம். அவற்றில் 2 தனித்து நிற்கின்றன. மீனாட்சி அம்மன் மற்றும் நவகிரகம் தெய்வங்கள்
இரண்டும் அரிய பச்சை கற்களால் வடிவமைக்கப்பட்டவை, கோயிலின் தெய்வீக சூழலை சேர்க்கின்றன. ஆயிர வைசியர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இன்று ஒரு பக்தி, பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் சின்னமாக விளங்குகிறது. நீங்கள் ஒரு பக்தராக இருந்தாலும் அல்லது பினாங்கின் ஆன்மீக சிறப்பிடங்களை ஆராயும் பயணியாக இருந்தாலும் இந்த கோவில் கண்டிப்பாக செல்ல வேண்டிய இடமாகும். இது அமைதியை, பாரம்பரியத்தை
மற்றும் ஆன்மீகத்தை அனுபவிக்க ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய. எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரன் சுந்தரேஸ்வர பெருமானின் திருவருளினாலும் மீனாட்சி அம்பிகையின் திருவருளினாலும் மலேசியா திருநாட்டிலே பினாங் மாகாணத்திலே வீற்றிருக்கக்கூடிய 1000 வைசிய மஞ்சப்புத்தூர் செட்டியார் சமூகத்தினார் கட்டப்பட்டு சிறப்பான முறையிலே பரிபாலிக்கப்பட்டு வரக்கூடிய மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே இங்கு அடியேன் காஞ்சிபுரம் தண்டபாணி சிவம் இங்கு அர்ச்சகராக பணியாற்றி வருகிறேன். நம்முடைய ஆலயத்திலே மீனாட்சி எப்படி மதுரையிலே மீனாட்சி மற்றும் சொக்கநாதர் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்களோ அதே போல இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்லாது உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய தமிழ் மக்கள் மற்றும் இந்திய மக்கள் மற்றும் அனைத்து இந்து மக்கள் மற்றும் நம்பிக்கையுடன் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இங்கு நாள்தோறும் அருள் பாலித்து எல்லா விதமான சகல செல்வ வளங்களையும் இங்கு அருள் பாலித்து வருகின்றனர். எப்படி மதுரையிலே சித்திரை திருவிழா நடக்குமோ, சித்திரை திருவிழா என்றைக்கு கொடியேற்றம் நடக்குமோ அதே போல இங்கேயும் அதே தினத்திலே கொடியேற்றம் நடைபெறும். சுந்தரேஸ்வர பெருமானுக்கு 10 நாள் திருவிழா இப்பொழுது சித்திரை மாதத்திலே நடைபெறும். அதே போல கல்யாண வைபவம், எல்லா வைபவங்களும் எப்படி மதுரையில் நடக்கிறதோ அதே வைபவங்கள் இங்கேயும் நடைபெறும். அதே போல அம்பிகைக்குரியதான ஆடி மாதத்தினுடைய மீனாட்சி அம்பிகைக்குரியதான முளைக்கூட்டு திருவிழாவும் இங்கே 10 நாட்கள் சிறப்பான முறையில் மீனாட்சி அம்பிகைக்கு கொடியேற்றத்துடன் நடைபெற்று சிறப்பான முறையில் வருடத்திற்கு 2 முறை கொடியேற்றம் மற்றும் நவராத்திரி வைபவங்கள் மற்றும் புரட்டாசி மாதத்திலே பெருமாளுக்குரியதான புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடுகள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி, முருகப்பெருமானுக்குரியதான 6 நாட்கள் கந்தசஷ்டி வைபவம் மற்றும் தாயமங்கலம் முத்துமாரி அம்பிகைக்குரியதான சிறப்பு 10 நாட்கள் காப்புக்கட்டு திருவிழா என அனைத்து விதமான சிறப்பு வழிபாடுகளும் இங்கே வருடத்திற்குரிய வழிபாடுகளும் மேலும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய சிறப்பான கார்த்திகை, சங்கடஹர சதுர்த்தி, பைரவருக்குரியதான ஹோமங்கள் மற்றும் பௌர்ணமி வழிபாடு, பிரதோஷ வழிபாடு என அனைத்து மாதாந்திர வழிபாடுகள், வாராந்திர வழிபாடுகள் அனைத்துமே இங்கு மிகவும் சீரும் சிறப்போடு மலேசியா நாட்டிலே பினாங்கு மாகாணத்திலே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய 1000 வைசிய மஞ்சப்புத்தூர் செட்டியார் மற்றும் இங்கு வாழக்கூடிய மக்களால் மிகவும் சீரும் சிறப்பாக பின்பற்றப்பட்டு சிறப்பான முறையிலே நம்முடைய ஆலயம் இயங்கி வருகிறது. உலகெங்கிலும் வீற்றிருக்கக்கூடிய பக்த பெருமக்கள் இங்கே பினாங் மாகாணத்தில் வீற்றிருக்கக்கூடிய மீனாட்சி உடனுரை சுந்தரேச பெருமானுடைய அருளை பெற்றுய ஆலய நிர்வாகத்தினரால் அழைக்கப்படுகிறார்கள். எப்பொழுது முடியுமோ தாங்கள் மலேசியா நாட்டிற்கு வரும் பொழுது இங்கே நீங்களும் மீனாட்சி உடனுரை சுந்தரேச பெருமானுடைய தரிசனத்தை பெற்று எல்லா விதமான சகல செல்வ வளங்களையும் பெற்றுய வேண்டுமென இறைவனிடத்தில் இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் விலங்கு குருமணி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் குருபியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாட்சாத் பரபிரம்மன் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் திரியே பௌலோகிதா நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இந்த பினாங் மாநகரிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலானது 1998ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அடுத்ததாக 2010 நடைபெற்றது. 3வது கும்பாபிஷேகம் 2020 நடைபெற்றது. நான் ஆச்சாரபுரம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா ஆச்சாரபுரத்திலிருந்து பணி செய்கிறேன். நான் இங்கே ஆச்சாரபுரங்கிறது திருஞான சம்பந்தரோட ஐக்கியமான ஊர். இது
திருஞான சம்பந்தருக்கு பூணூல் போட்ட போது ஐக்கியமான ஒரு வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு அவருக்கு வந்து திருநடக்கும் திருக்கல்யாணம், மறுநாள் காரணம் ஐக்கியம், சிறப்பான ஒரு இது. இந்த மீனாட்சி சுந்தரி கோயில் வந்து ஒரு மாதம் மதுரை மீனாட்சி கோயில் என்ன விஷயம் நடக்கிறதோ அதேமாரி சேமாக அதே போல் எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக இப்போ வந்து பங்குனி மாதம் தாயமங்கலம் மாரியம்மன் இருக்குது. தாயமங்கலம் மாரியம்மன் எப்படி 10 நாள் வந்து இந்த மாசி மாதம் வர பங்குனி மாதம் வர அமாவாசை அன்னைக்கு மறுநாள் பிரதம தேதி கொடியேறி 10 நாள் திருவிழா நடக்கும். அதே போல் இங்கே கொடிமரம் கிடையாது. அதனால் திருவிழா மட்டும் 10 நாளைக்கு காலம்பேர சாயங்காலம் 2 வேளையும் விசேஷமான பூஜைகள் நடக்கும். பக்த பெருமக்கள் நிறைய பேர் வருவாங்க. சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. பங்குனி சித்திரை திருவிழா. அடுத்ததாக சித்திரை திருவிழா 10 நாள் கொடியேறி 10 நாள் சிறப்பாக நடக்கும். மதுரையில் எப்படி நடக்கிறதோ அதே டயத்தில் இங்கே நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது 2-3 சன்னதி இருக்குது இங்கே. பிரதானமான சன்னதி ஒன்று மீனாட்சி பிரதான சன்னதி, அடுத்ததாக சுந்தரேஸ்வரர், அடுத்ததாக திருப்பதி வெங்கடாஜலபதி. அங்கே 3 சன்னதி இருக்குது. ஒவ்வொரு நாளும் இங்கே ஒரு மாதமும் சிறப்பான அபிஷேகம் ஆராதனை தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. மக்கள் வந்து தமிழ் மக்கள் நிறையா வருவாங்க. இங்கே ஒரு விஷயம் சிறப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு எல்லாமே.